அனைவருக்கும் வணக்கம். தமிழ் வழியில் கம்ப்யூட்டர் பயிற்சியை கற்றுக் கொடுக்குறோம். குறைவான முதலீட்டில் கம்ப்யூட்டர் பயிற்சி மையம் தொடங்க வழிகாட்டுறோம். கூடவே அங்கீகாரமும் கொடுக்குறோம். வேலைவாய்ப்பு அதிகமாக உள்ள கம்ப்யூட்டர் கோர்ஸுகளை தேர்வு செஞ்சு நடத்தி அதற்கு அரசு பதிவு பெற்ற சான்றிதழ்களை கொடுக்குறோம். இப்படி கம்ப்யூட்டர் பயிற்சி வழங்குதல், தொழில் வாய்ப்பை உருவாக்குதல், வேலை வாய்ப்புகளை ஏற்படுத்துதல் என்று 3 பணிகளையும் தமிழ்நாடு முழுவதும் மிகச் சிறப்பாக கடந்த 25 வருஷமாக செஞ்சுட்டு வர்றோம். இதில் எது உங்களுக்கு தேவைப்பட்டாலும் கமெண்ட்டில் கேளுங்க, உங்களுக்கு முழு விவரங்களை தெரிவிக்கிறோம். சரி, இப்போ இன்றைக்கான பாடத்தை பார்ப்போம். நன்றியுடன் டிசிடிஎஸ் கம்ப்யூட்டர் எஜுகேஷன் ISO தரச்சான்று பெற்ற நிறுவனம். ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், நாம இப்போ மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் 2007ல எக்ஸல்ல கிளாஸ் 12 பார்க்க போறோம். இந்த கிளாஸ் 12ல என்ன டாபிக் பார்க்க போறோம்னா பேஜ் லேஅவுட். ஓகேங்களா? ஸோ பேஜ் லேஅவுட். ஸோ பேஜ் லேஅவுட்னு ஒன்றும் இல்லை, ஒரு பேஜை டிசைன் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறது தான் பேஜ் லேஅவுட். இது வந்து எங்கே இருக்குன்னா ஹோம் இன்சர்ட் டேபுக்கு அடுத்தது 3ஆவதாக இருக்கிறது, ரிப்பன் பார்லேயே 3ஆவதாக இருக்கிற டேப் பேஜ் லேஅவுட் டேப். ஓகேங்களா? ஆல்ரெடி நம்ம ஹோம் டேபும் இன்சர்ட் டேபும் ஃபுல்லாக பார்த்தாச்சு. இப்போ பேஜ் லேஅவுட் பார்க்கலாம். ஸோ பேஜ் லேஅவுட் அப்படின்னா என்னன்னா, page layout is used to describe the group of commands that control how a spreadsheet will appear when printed. ஸோ ஒரு பேஜ் டிசைன் பண்ணிட்டு, அதாவது நம்ம இங்கே பேஜ்னா என்ன, ஸ்ப்ரெட்ஷீட்னு சொல்லுவோமா நம்ம எக்ஸல்ல. ஸோ அதை டிசைன் பண்ணிட்டு நம்ம பிரிண்ட் எடுக்கிறதுக்கு முன்னாடி அது எப்படி இருக்குன்னு பார்க்கும்போது டிசைன் பண்ணுறது தான் பேஜ் லேஅவுட். நம்ம பிரிண்ட் எடுக்கும் போது நம்மளோட பேஜ் வந்து இப்படிதான் விசிபிள் ஆகணும். ஸோ இந்த ஷீட் வந்து நேரோ சைஸ்ல இருக்கணும், இல்லை சின்னதா மார்ஜின் இருக்கணும். ஸோ இந்த மாதிரி நம்ம பிரிண்ட் எடுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம ஷீட் இப்படிதான் இருக்கணும் அப்படின்றத டிசைன் பண்றதுக்கு யூஸ் ஆகிறது தான் பேஜ் லேஅவுட். ஓகேங்களா? இது ஒரு அலைன்மெண்ட் ஆப்ஷன் மாதிரி. ஓகேங்களா? ஸோ அடுத்தது, this guide will go over the best option to keep control of your excel document. ஸோ வந்து உங்க எக்ஸல் டாக்குமெண்ட்டை வந்து ஒரு நல்ல லேஅவுட்டா விசிபிள் பண்ணி காமிக்கிறதுக்கு இது ஒரு பெஸ்ட் ஆப்ஷன் அப்படின்னு சொல்றாங்க. this will help you make your excel pages more readable, more eye grabbing and easier to present. ஸோ என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த பேஜ் லேஅவுட் யூஸ் பண்ணிட்ட அப்புறம் உங்களோட எக்ஸல் ஷீட் வந்து நல்ல ப்ரெசன்டபுளாக இருக்கும், அதே மாதிரி ரீட் பண்ணுறதுக்கும் நல்லா இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இதுதான் பேஜ் லேஅவுட். ஸோ பேஜ் லேஅவுட்ல மொத்தம் 5 குரூப் ஆஃப் எலமெண்ட்ஸ் இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் தீம்ஸ், பேஜ் செட்டப், ஸ்கேல் டு ஃபிட், ஷீட் ஆப்ஷன், அரேஞ்ச். இந்த 5 எலமெண்ட்ஸ் தான் இருக்கு. ஸோ ஒன் பை ஒன்னா ஒவ்வொரு குரூப்பா பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ இதுல ஃபர்ஸ்ட் தீம்ஸ். ஓகேங்களா? ஸோ தீம்ஸ் எதுக்காக யூஸ் ஆகுதுன்னா, நம்ம ஷீட்ல வந்து கலர் கொடுக்கறதுக்காகவும் அதுல இருக்க ஃபாண்டோட ஸ்டைல மாத்துறதுக்காகவும் நம்ம இதெல்லாம் வந்து ஹோம் டேப்ல மாத்தலாம். பட் இது வந்து ஹோம் டேப்ல எப்படின்னா, நீங்க எந்த வேர்டை செலக்ட் பண்றீங்களோ அந்த வேர்டுக்கு மட்டும்தான் அந்த ஃபாண்ட் ஸ்டைல் வந்து மாறுமே தவிர ஹோல் பேஜுக்குமே மாறாது. பட் இங்க தீம்ல எப்படின்னா, ஹோல் பேஜுக்குமே அந்த ஃபாண்ட் வந்து நீங்க செலக்ட் பண்ணோம்னாலே ஜஸ்ட் தீம்ல போயிட்டு ஃபாண்ட்ல வந்து உங்களுக்கு என்ன ஸ்டைல் வேணுமோ அதை கொடுத்தீங்கன்னா ஹோல் பேஜுமே அந்த டெக்ஸ்டா மாறிடும். ஓகேங்களா? ஸோ இதுக்குதான் தீம்ல கொடுக்குற கலருக்குமே நம்ம நார்மலா ஹோம் டேப்ல கொடுப்போம்ல கலர், அதுக்குமே உள்ள டிஃப்ரென்ஸ் இதுதான். ஓகேங்களா? ஹோல் பேஜுக்குமே மாறினா தீம்ல கொடுக்கலாம், இல்லை பர்டிகுலர் டெக்ஸ்ட் மட்டும் வேணும்னு செலக்ட் பண்ணி கொடுத்தா அது வந்து ஹோம் டேப்ல இருக்க ஆப்ஷன்லேயே நம்ம கொடுத்துக்கலாம். ஸோ நம்ம இப்போ எக்ஸல் ஓப்பன் பண்ணலாம். ஸோ எக்ஸல் ஓப்பன் பண்ணியாச்சு. ஸோ பாருங்க, இதில் சம் டேட்டா கொடுத்துருக்காங்க. ஸ்கூலில் ஸ்டூடெண்ட்டோட ரோல் நம்பர், அவங்க என்னென்ன சப்ஜெக்ட்ல எவ்வளோ மார்க் எடுத்தாங்கன்றத கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம இந்த பேஜுக்கு இப்போ நம்ம பேஜ் லேஅவுட் பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஸோ ஹோம் டேப், இன்சர்ட் டேப்க்கு அடுத்தது இருக்கிறது பேஜ் லேஅவுட் டேபு. ஸோ இதில் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் தீம்ஸ். ஓகேங்களா? தீம் செட்டிங்ஸு. ஸோ இந்த தீம் செட்டிங்ஸ்னு ஒன்றும் இல்லை, பாருங்கள் நான் இப்போ எந்த ஒரு இதுவும் செலக்ட் பண்ணலை. ஓகேங்களா?
பேஜையும் செலக்ட் பண்ணல, டேபிள் செலக்ட் பண்ணல, டெக்ஸ்ட் எதுவுமே செலக்ட் பண்ணல. பட் நான் தீம்ஸ்ல போயிட்டு இங்க சம் டெம்ப்ளேட்ஸ் இருக்கு, தீமோட டெம்ப்ளேட்ஸ் இருக்கு. ஸோ உங்களுக்கு எந்த டெம்ப்ளேட் வேணுமோ அந்த டெம்ப்ளேட் கொடுத்தீங்கன்னா ஸோ அதுக்கேற்ற மாதிரி கலரு ஃபாண்ட்டு இது எல்லாமே சைஸ் எல்லாமே மாறும். ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு கலர் ஒரு ஃபாண்ட். ஓகேங்களா? ஸோ நான் பாருங்க ஃபவுண்ட்ரின்னு இருக்குல்ல, இப்போ இது கொடுக்குறேன் பாருங்க. கொடுத்தோன்னே நீங்க நார்மலா டேபிள் இருந்ததுக்கும் இப்பயும் டிஃப்ரென்ஸ் தெரியுதா? கலரு அந்த டெக்ஸ்டோட ஸ்டைலும் மாறி இருக்கு. தெரியுதுங்களா? ஸோ நான் இப்போ எதுவுமே செலக்ட் பண்ணல, ஜஸ்ட் தீம்ல போயிட்டு நான் இருக்கிற டெம்ப்ளேட்ல ஏதோ ஒரு டெம்ப்ளேட் கொடுத்தேன். பட் ஆனா அது மாறிடுச்சு. ஓகேங்களா? ஸோ இதுதான் இது ஹோம் டேபுக்கும் இங்க இருக்கிற டேப்ல இருக்க தீம் செட்டிங்ஸ்க்கும் ஒரு டிஃப்ரென்ஸ். இதே நம்ம இப்போ ஃபாண்ட் ஸ்டைல் மாத்தினா நீங்க எதுவுமே செலக்ட் பண்ணல, ஹோம்ல போயிட்டு இதுல ஏதாவது ஒரு ஸ்டைல் கொடுங்க, இது கொடுக்குறேன் பாருங்க, எதுவுமே மாறல. ஸோ இதுக்கு என்ன மீனிங்? ஏதாவது ஒன்று செலக்ட் பண்ணா அந்த இது மட்டும் தான் மாறும். ஸோ இப்போ நான் இங்க செலக்ட் பண்றேன், இதுல மாத்துறேன் பாருங்க, இதுல மட்டும்தான் மாறும், வேற எதுலயும் மாறாது. ஓகேங்களா? பாருங்க இதுல மட்டும்தான் மாறி இருக்கு, மற்ற எதுவும் மாறல. ஸோ இதுதான் இங்க இருக்கிறதுக்கும் பேஜ் லேஅவுட்டுக்கும் ஒரு டிஃபரன்ஸ். ஓகேங்களா? ஸோ தீம் செட்டிங்ஸ்ல நார்மலா ஆல்ரெடி நமக்கு டெம்ப்ளேட்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ எது வேணுமோ அந்த டெம்ப்ளேட் நம்ம வச்சுக்கலாம். இன்னும் மோர் தீம்ஸ் வேணா நம்ம ஆன்லைன்ல போயிட்டு நம்ம தீம்ஸ் டவுன்லோட் பண்ணியும் வச்சுக்கலாம். ப்ரௌஸ் ஃபார் தீம்ஸ் தான் இன்னும் ஏதாவது தீம்ஸ் வந்து நம்ம ப்ரௌஸ் பண்ணி எடுத்துட்டு வந்து வைக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இது கிளிக் பண்ணீங்கன்னா உங்க கேலரியில வந்து ஏதாவது நீங்க ஃபைல்ல வந்து வச்சிருக்கீங்க தீம்ஸ்னா அதை செலக்ட் பண்ணிட்டோம் இங்க வந்து நீங்க வச்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ இதுதான் தீம்ஸ். அடுத்தது கலர். ஸோ இந்த கலரு ஃபாண்ட்டு இதெல்லாம் என்னன்னா, ஸோ ஆல்ரெடி நீங்க தீம் செட்டிங்ஸ் கொடுக்கும் போதே கலரும் ஃபாண்ட்டும் மாறும். பட் நீங்க என்னன்னா எனக்கு இந்த கலர் ஓகே, பட் இந்த ஃபாண்ட் ஸ்டைல் மாறி இருக்கணும், இல்ல ஃபாண்ட் ஸ்டைல் ஓகே வேற கலர் கொடுத்துருந்தா நல்லா இருந்திருக்கும், நானே ஏதாவது டிஃபால்ட் கலரா கொடுக்கணும் அப்படின்னீங்கன்னா இங்க இருக்கு கலரும் ஃபாண்ட்டும் நீங்க தனித்தனியா கொடுத்துக்கலாம். ஸோ இந்த கலர்ல போனீங்கன்னா நிறைய கலர் ஆப்ஷன் இருக்கு. ஸோ இந்த கலர்ல நீங்க எந்த பாருங்க, நான் எதுவுமே செலக்ட் பண்ணல, பட் எல்லாத்துக்குமே இந்த கலர் வந்து அப்ளிகபிள் ஆகும். தெரியுதுங்களா? அதே மாதிரி ஃபாண்ட். ஸோ எனக்கு இந்த ஃபாண்ட் வேணாம், வேற ஏதாவது ஃபாண்ட் தரேன்னா பாருங்க நீங்க வேற ஏதாவது ஃபாண்ட் கொடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ இங்கேயும் செட் பண்ணிக்கலாம், இல்லை தீம்ஸ்ல போயிட்டும் செட் பண்ணிக்கலாம். எல்லாமே இந்த பேஜோட டிசைன் தான். ஓகேங்களா? அடுத்தது எஃபெக்ட்ஸ். ஸோ இந்த எஃபெக்ட்ஸ் எதுக்காகனா ஷேப்புக்காக தான் இந்த எஃபெக்ட்ஸ். ஸோ நான் ஒரு ஷேப் பாருங்க. ஸோ இந்த ரெண்டு ஷேப்பும் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிக்கிட்டு பேஜ் லேஅவுட்ல எஃபெக்ட்ஸ்ல இதுல நீங்க கொடுத்தீங்கன்னா பாருங்க உங்களுக்கு மாறுறது தெரியுதா? ஸோ இது வந்து ஷேப்புக்கு. ஸோ இதை நீங்க எப்படி கொடுக்குறீங்களோ அந்த மாதிரி உங்க ஷேப் வந்து மாறிடும் எஃபெக்ட்ஸ். ஓகேங்களா? ஸோ நம்ம இதுக்கு முன்னாடி ஷேப் இதெல்லாம் பார்க்கும்போது இதுல எஃபெக்ட்ஸ் இருக்கும் பாத்தீங்களா, 3D எஃபெக்ட்ஸ் அந்த மாதிரி. ஸோ அதுல இது ஒரு மெத்தட். ஓகேங்களா? இப்போ நான் ஷேப்பும் வரைஞ்சிருக்கேன், டேபிளும் வரைஞ்சிருக்கேன். இப்போ நான் எதுவுமே செலக்ட் பண்ணல. இப்போ தீம்ஸ்ல போயிட்டு செட் பண்ணி பாருங்க, உங்க தீம் கலர் என்னவோ அதே கலர்ல வந்து உங்க ஷேப்பும் உங்க டேபிளும் மாறும். தெரியுதுங்களா? பட் நான் வந்து இதை செலக்ட் பண்ணல, பட் நான் தீம்ஸ்ல போய் மாத்தும் போது அது மாறிடுச்சு. ஓகேங்களா? ஸோ அதுக்கேற்ற மாதிரி இங்க கலரும் மாறிடும். ஓகேங்களா? ஸோ இதுதான் தீம் செட்டிங். அடுத்தது பேஜ் செட்டப். ஓகேங்களா? ஸோ இந்த பேஜ் செட்டப்ல மார்ஜின், ஓரியன்டேஷன், சைஸ், பிரிண்ட் ஏரியா, பிரேக்ஸ், பேக்ரவுண்ட், பிரிண்ட் டைட்டில் இது எல்லாமே இருக்கு. ஒன் பை ஒன்னா பார்க்கலாம். ஸோ பேஜ் செட்டப் பேர்ல இருக்கு, ஒரு பேஜை நமக்கு தேவையான மாதிரி செட் பண்ணி வச்சுக்கிறதா. ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் எங்க யூஸ் ஆகுனா, நம்ம பிரிண்ட் எடுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம பேஜ் இப்படிதான் இருக்கணும் ஒன்ஸ் நம்ம வந்து ஒரு அலைன்மெண்ட் பண்ணி வச்சுக்கிறதுக்காக யூஸ் ஆகுது. அதுதான் நம்ம டெஃபினேஷன்லயும் பார்த்தோம். ஸோ இப்போ இது மார்ஜின். இந்த மார்ஜின்ல 3 வெரைட்டிஸ் இருக்கு, நார்மல், வைட், நேரோ. ஸோ நார்மல்னா நார்மலா இப்போ நமக்கு ஒரு பேப்பர் இருக்குன்னா நம்ம என்ன பண்ணுவோம், மார்ஜின் 4 சைடு ஈக்குவலா இருக்கணுன்ற மாதிரி மார்ஜின் போடுவோம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி இருக்கிறது நார்மல். பாருங்க இதனோட டாப்பும் பாட்டமும் ஒரே சைஸ் 1.91 சென்டிமீட்டர், லெஃப்ட் ரைட்டு ஒரே சென்டிமீட்டர். ஹெட்டர் ஃபுட்டர் இருக்கும், டாப்ல ஹெட்டர் இருக்கும், பாட்டம்ல ஃபுட்டர் இருக்கும். அதாவது மார்ஜினுக்கு மேல
அதனோட சென்டிமீட்டர் கொடுத்துருக்கான். எல்லாமே ஈக்குவலா இருக்கா, லெஃப்ட் ரைட் ஈக்குவல், டாப் பாட்டம் ஈக்குவல், ஹெட்டர் அண்ட் ஃபுட்டர் ஈக்குவலா இருக்கு. ஸோ இது வந்து நார்மலா ஒரு ஷீட்டோட சைஸ். இந்த மாதிரி மார்ஜின் போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம நார்மல்ல தான், நம்மளது எப்பவுமே டிஃபால்ட்டா நார்மல்ல தான் இருக்கும். ஓகேங்களா. அடுத்தது வைடு. வைட்ல பாருங்க, டாப்பும் பாட்டமும் வந்து 2.54 2.54, சேம் லெஃப்ட் ரைட்டும் அதே சைஸ்ல இருக்கு. அப்படின்னா என்னங்கன்னா லெஃப்ட் சைட்லயும் கொஞ்சம் தள்ளி இருக்கும், அதாவது நார்மலை விட லெஃப்ட் சைடு கொஞ்சம் தள்ளி இருக்கும், ரைட் சைடு கொஞ்சம் தள்ளி இருக்கும். நம்ம எழுதுற கண்டென்ட்டோட இடம் வந்து நமக்கு சின்னதா இருக்கும். ஓகேங்களா. ஸோ இதுதான் வைடு. அடுத்து நேரோன்றது மார்ஜின் பாருங்க, எல்லாத்த விட சைஸ் கம்மியா இருக்கும், நமக்கு ஸ்பேசஸ் அதிகமா இருக்கும். நம்ம எழுதுற இடம் வந்து ஸ்பேசஸ் வந்து அதிகமா இருக்கும். ஸோ இங்க என்ன பிக்சர்ல காமிச்சிருக்காங்களோ சேம் அப்படிதான் நமக்கு கொடுக்கும் போது மாறும். ஸோ நான் இப்ப நேரோ கொடுக்குறேன். ஸோ உங்களுக்கு எப்படி இது தெரியும்னா, இங்க சின்னதா ஒரு டாட் லைன் வந்திருக்கு, தெரியுதுங்களா. ஒரு சின்னதா டாட் லைன் வந்திருக்கா. ஸோ இதுக்கு என்ன மீனிங்னா, இது வரைக்கும் தான் ஒரு ஷீட். இப்போ நம்ம இதுக்கு முன்னாடிலாம் சொல்லியிருக்கிறது என்னன்னா, இது ஃபுல்லா ஒரு ஷீட்டு, ஷீட் 1 ஷீட் 3 அப்படிதான் சொல்லியிருப்போம். பட் இப்போ என்னன்னா, இதுதான் ஒரு ஷீட்டோட சைஸ். காரணம் என்னன்னா, நீங்க இப்போ பிரிண்ட் எடுக்கும் போது எதுல எடுப்பீங்க? ஒன்னா A4 ஷீட்ல எடுப்பீங்க, இல்லைன்னா நார்மல் ஷீட்ல, இல்லை உங்களுக்கு என்ன ஷீட் வச்சு எடுக்கிறீங்களோ அந்த ஷீட்ல இருக்கும் இல்லையா, அந்த ஷீட்டோட சைஸ் இவ்வளவுதான். நீங்க பிரிண்ட் எடுக்கும் போது இந்த டேபிள்ல இவ்வளவுதான் ஒரு ஷீட்ல விழும், இது வந்து அடுத்த ஷீட்ல தான் விழும். ஓகேங்களா. அடுத்தது ஓரியன்டேஷன். ஓரியன்டேஷன்னா என்னன்னா, இதுல 2 டைப்ஸ் இருக்கு, போர்ட்ரைட், லேண்ட்ஸ்கேப். ஒன்றும் இல்லை, இப்போ ஒரு ஷீட் இருக்கு, ஒரு A4 ஷீட்டுன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம A4 ஷீட் எழுதும் போது எப்படி வச்சு எழுதுவோம்னா, போர்ட்ரேட் மாடல் வச்சு தான் எழுதுவோம். நம்ம எழுதும் போது போர்ட்ரேட் மாடல்ல தான் வச்சு எழுதுவோம், அதுதான் போர்ட்ரேட் மாடல். ஓகேங்களா. நம்ம நேரா வச்சு எழுதுறதுக்கு பேர் தான் போர்ட்ரேட் மாடல். அதே லேண்ட்ஸ்கேப்னா என்னன்னா, அது அப்படியே திருப்பி, இப்போ நம்ம A4 ஷீட் இருக்குன்னா அதை அப்படியே திருப்பி பார்த்தோம்னா அதுதான் லேண்ட்ஸ்கேப் மாடல். இப்போ நம்ம வீடியோ, போட்டோ இதெல்லாம் எப்படி பார்ப்போம்னா லேண்ட்ஸ்கேப் மாதிரி மாடல்ல தான் பார்ப்போம், போர்ட்ரேட் மாடல்ல பார்க்க மாட்டோம். இங்கே உங்களுக்கு டிஃபரன்ஸ் தெரியுதுங்களா. போர்ட்ரேட்னா ஸ்ட்ரெயிட்டா இருக்கும் பேப்பரு, லேண்ட்ஸ்கேப்னா அதை அப்படி திருப்பி பார்த்த மாதிரி இருக்கும். இப்போ நீங்க லேண்ட்ஸ்கேப் கொடுங்க, உங்க இந்த டாட் லைன் இருக்கு இல்லையா, அது வந்து பெருசா மாறிடும், தெரியுதுங்களா. ஏன்னா ஷீட்டை நம்ம இப்படி திருப்பிட்டோம். அதே போர்ட்ரேட்ல கொடுக்கும் போது பாருங்க, சைஸ் கம்மியா இருக்கும், இதனோட சைஸும் கம்மியா இருக்கும். இதனோட சைஸ் பாருங்க, இப்ப 41 இருக்கா, இங்க ஜீன் இருக்கு. அப்ப இப்படி திருப்பினா என்ன ஆகும், இதனோட சைஸ் கம்மியாகும், இதனோட சைஸ் அதிகமாகும், வித் ஹைட்டு மாறும். ஓகேங்களா. ஸோ இதுதான் லேண்ட்ஸ்கேப். நார்மலா நம்ம பேப்பர் வச்சு எழுதுற மாடல் வந்து போர்ட்ரேட் மாடல், அதை அப்படியே திருப்பி பார்த்தோம்னா லேண்ட்ஸ்கேப் மாடல். ஓகேங்களா. அதுதான் 2 டைப் ஆஃப் ஓரியன்டேஷன். நமக்கு டிஃபால்ட்டா எப்பவுமே போர்ட்ரேட்ல தான் இருக்கும். அடுத்தது சைஸ். ஸோ இங்கே தான் நீங்கள் பிரிண்ட் எடுக்க போகிறதுக்கு முன்னாடி என்ன சைஸில் உங்கள் ஷீட் வேணுமோ அதை இங்கே சேஞ்ச் பண்ணிக்கிறது. ஸோ டிஃபால்ட்டாக லெட்டர் சைஸில் இருக்கும். லெட்டர் சைஸ் பாருங்கள், 21.59 சென்டிமீட்டர் இன்ட்டு 27.94 சென்டிமீட்டர். ஓகேங்களா. ஸோ டிஃபால்ட்டாக லெட்டர் சைஸில் இருக்கும். இதில் உங்களுக்கு எந்த சைஸ் வேணுமோ அந்த சைஸில் மாற்றி வச்சுக்கலாம். பாருங்கள், நான் இப்போ A4ல தரேன். ஓகேங்களா. A4 லெட்டரும் ஓரளவுக்கு சேம் தான். இப்போ பாருங்க, நான் A3 தரேன். A3 ஷீட்னாவே என்ன, A4ஓட கொஞ்சம் பெருசு. பாருங்க, இப்போ தள்ளி இருந்திருக்கா. இப்போ இது வரைக்கும் ஒரு ஷீட்டுன்னு அர்த்தம். ஸோ இதெல்லாம் நீங்க எங்க பார்க்கலாம்னா, நம்ம பிரிண்ட் ஆப்ஷன் பார்க்கும்போது இங்க பிரிண்ட் ப்ரிவியூன்னு ஒன்று நடத்தினேன். இதனோட ஷார்ட்கட் Ctrl+F2. ஸோ பிரிண்ட் ப்ரிவியூனா என்னன்னா, பிரிண்ட் எடுக்க போறதுக்கு முன்னாடி நம்ம ஷீட் எப்படி இருக்குன்னு பார்க்கறதுக்காக யூஸ் ஆகுதுதான் இந்த பிரிண்ட் ப்ரிவியூ. இப்போ பாருங்க, பிரிண்ட் ப்ரிவ்யூல ஃபுல்லா இருக்கு, அந்த ஷேப் தெரியல. அப்படின்னா என்ன அர்த்தம், ஷேப் வந்து நெக்ஸ்ட் பேஜுக்கு போயிடுச்சுன்னு அர்த்தம். இதை க்ளோஸ் பண்ணிடுங்க. நான் இப்போ A4 சைஸ்ல கொடுக்குறேன். ஸோ A4 கொடுத்தோடனே நமக்கு இது வரைக்கும் தான் இருக்கு. நம்ம பிரிண்ட் எடுக்க போகும்போது நம்ம ஷீட் எப்படி இருக்குன்னு பாருங்க. ஸோ பாருங்க, மேக்ஸ் சப்ஜெக்ட் வரைக்கும் தான் இருக்கு, சயின்ஸ் சோசியல் அந்த ஷேப் எல்லாம் இல்லை. ஸோ அப்போ அது என்ன ஆகும்னா, அது நெக்ஸ்ட் பேஜுக்கு போயிடும். எப்படி பார்க்கலாம்னா, இங்க பாருங்க ஆப்ஷன் இருக்கு. பிரிண்ட்னா நம்ம இப்போ பிரிண்ட் அப்படியே கொடுத்தா நமக்கு பிரிண்ட் வந்துடும். இப்போ பேஜ் செட்டப்னா நம்ம இப்போ பேஜ் செட்டப் பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா, அந்த இதுக்கு போயிடும். போர்ட்ரேட்டா, லேண்ட்ஸ்கேப்பா, அட்ஜஸ்ட், இப்போ நம்ம பார்த்துருக்க அந்த டேப் தான் இங்க சின்ன மார்ஜின் எல்லாம் தனித்தனியா கொடுத்துருக்குறாங்க. ஓகேங்களா.
அடுத்தது ஜூம்னா இதை ஜூம் பண்ணி பார்க்கறது. ஓகேங்களா? அடுத்தது நெக்ஸ்ட் பேஜ். இதை கிளிக் பண்ணுங்க. அடுத்த பேஜ்ல என்ன வரும்னு காமிக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் பேஜ்ல நமக்கு மேக்ஸ் சப்ஜெக்ட் வரைக்கும் இருக்கும். அடுத்த பேஜ்ல வந்து சயின்ஸ் சோஷியல் இந்த ஷேப்பும் பாதி தான் வருது. மறுபடியும் நெக்ஸ்ட் பேஜ் கொடுத்தீங்கன்னா மீதி பாதி. இது வந்து ப்ரீவியஸ் பேஜ்னா முன்னாடி பேஜ் பார்க்கறது. ஓகேங்களா? ஸோ அடுத்தது ஷோ மார்ஜின். இது பாருங்க, இது கிளிக் ஆகல. ஸோ இப்போ கிளிக் பண்ணி பாருங்க, சம் மார்ஜின் தெரியுதா? இதுதான் உங்க ஷீட்டோட மார்ஜின். இதை வேணா நீங்க இப்படி பண்ணிக்கலாம். ஓகேங்களா? சின்னது பெருசு, இல்லை எனக்கு இன்னும் கொஞ்சம் பெருசா வேணும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் பெருசா இந்த மாதிரி பிரிண்ட் எடுக்கிறதுக்கு ஏத்த மாதிரி நீங்க மாத்திக்கலாம். ஓகேங்களா? ஸோ மார்ஜின் எடுத்து விட்டா போயிடும். க்ளோஸ் பிரிண்ட்னா இந்த பிரிண்ட் ப்ரிவியூவை க்ளோஸ் பண்றது. ஓகேங்களா? ஸோ இப்போ எனக்கு A4 ஷீட்ல தான் பிரிண்ட் எடுக்கணும். பட் எனக்கு A4 ஷீட்ல பிரிண்ட் எடுக்கும் போது இந்த மாதிரி இது வரைக்கும் தான் வரும். ஆனா எனக்கு வந்து ஃபுல் சப்ஜெக்ட்டுமே வரணும் அப்படின்னா என்ன பண்ணலாம்னா, உங்களுக்கு நிறைய மெத்தட் இருக்கு. ஒண்ணா ஓரியன்டேஷன்ல லேண்ட்ஸ்கேப்னு என்ன சொன்னேன், அந்த பேப்பரை இந்த பக்கம் பிரிண்ட் எடுக்கிற மாதிரி. ஸோ இப்படி லேண்ட்ஸ்கேப் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நேரா பிரிண்ட் ஆகாம இப்படி திருப்பி வச்சு பிரிண்ட் எடுத்தா எப்படி இருக்குமோ அதுல ஃபுல் வியூல பிரிண்ட் ஆகி வரும். அப்படி இல்லை எனக்கு நேரா தான் பட் வச்சு எடுக்கணும், ஆனா எனக்கு வந்து அதுக்குள்ளேயே அடங்கிடணும் அப்படின்னா என்ன பண்ணலாம்னா, ஸோ இதனோட சைஸ் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே கம்மி பண்ணுங்க. ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு எது வரைக்கும் தேவையோ அது வரைக்கும் இது பண்ணிட்டு சைஸை கம்மி பண்ணுங்க. ஓகேங்களா? ஸோ இப்படி சைஸை கம்மி பண்ணிட்டா பாருங்க, அது கோடுக்குள்ள நமக்கு வந்துடுச்சு. இப்போ பிரிண்ட் ப்ரிவியூ போய் பார்க்கலாம். பாருங்க, சோசியல் ஒர்க்கும் நமக்கு வந்துடுச்சு. இதே பாருங்க, நான் இதே உங்களுக்கு லேண்ட்ஸ்கேப் மெத்தட்ல போட்டு காமிக்கிறேன். இப்போ லேண்ட்ஸ்கேப்ல மாத்திட்டேன். இப்போ நான் பிரிண்ட் ப்ரிவியூ போய் பார்க்குறேன். தெரியுதுங்களா? லேண்ட்ஸ்கேப் இருக்கும்போது ஷீட் வந்து சின்னது இப்படி திருப்பி மாறிடுச்சு. ஆக்சுவலி வந்து இந்த பக்கம் இருக்கிறது தான் நமக்கு டாப்ல வரும், இந்த பக்கம் இருக்கிறது பாட்டம் வரும். இது அப்படியே இப்படி திருப்பினா எப்படி இருக்குமோ அப்படி வரும். இப்படியும் நம்ம பிரிண்ட் எடுத்துக்கலாம். ஸோ இது 5 சப்ஜெக்டா இருக்கும் போது ஓகே, சின்னதா இருக்கு, நம்ம எப்படியும் அட்ஜஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இதே லென்த்தா இருந்தா என்ன பண்றதுன்னா, அதுக்கு நம்ம வேற ஷீட்ல தான் போட்டாகணும். இப்போ A3 ஷீட்னா பெரிய ஷீட்டா இருக்கும், அதுல ஒரே ஷீட்ல அடங்கிடும். அப்படி இல்லைன்னா 2 ஷீட்ல தான் நமக்கு போட்டாகணும். ஓகேங்களா? ஸோ இதுதான் சைஸ் சேஞ்ச் பண்றது. ஓகேங்களா? அடுத்தது பிரிண்ட் ஏரியா. ஸோ பிரிண்ட் ஏரியானா என்ன, இப்போ இந்த ஷீட் ஃபுல்லா எனக்கு பிரிண்ட் ஆகிறதுக்கு பதில் எனக்கு என்ன தேவையோ அது மட்டும் பிரிண்ட் ஆன போதும். ஸோ எனக்கு இந்த டேபிள் மட்டும் தேவை. ஸோ இந்த டேபிள் மட்டும், இப்போ இது கூட இதெல்லாம் தேவையில்லை. ஓகேங்களா? ஸோ இதுல வந்து இந்த ஷேப்போட பாதி இருக்கா, ஸோ அதெல்லாம் எனக்கு வேணாம். இது மட்டும் எனக்கு பிரிண்ட் எடுத்தா போதும்னா இது செலக்ட் பண்ணிட்டு செட் பிரிண்ட் ஏரியா கொடுத்தீங்கன்னா அது மட்டும் பாருங்க செலக்டட் ஆயிருக்கா, தெரியுதுங்களா? அது மட்டும் இப்போ பிரிண்ட் ஆகும். ஸோ பிரிண்ட் ப்ரிவியூல போய் பாருங்க, அது மட்டும் நமக்கு பிரிண்ட் ஆகும். அந்த ஷேப் நமக்கு வரல. ஸோ நம்ம எது செலக்ட் பண்றோமோ அது மட்டும் பிரிண்ட் ஆகி வருதா பிரிண்ட் செட் ஏரியா. வேண்டாம்னா கிளியர் பிரிண்ட் ஏரியா கொடுத்தீங்கன்னா நமக்கு கிளியர் ஆயிடும். ஓகேங்களா? நார்மல் ஆயிடும். அடுத்தது பிரேக்ஸ். ஸோ பிரேக்னா என்னன்னா, நீங்க எங்க வச்சு பிரேக் கொடுக்குறீங்களோ அது வந்து நெக்ஸ்ட் பேஜுக்கு போயிடும். ஓகேங்களா? ஸோ நீங்க எங்க கிளிக் பண்ணி பேஜ் இன்செர்ட் பிரேக் இன்செர்ட் பண்றீங்களோ அதுக்கு அடுத்து வர்றது எல்லாமே அடுத்த பேஜுக்கு போயிடும். ஓகேங்களா? ஸோ நான் இப்போ இங்க கர்சர் வச்சிருக்கேன் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இந்த ரோ இந்த காலம் அப்படி வரும். ஓகேங்களா? ஸோ பிரேக்ஸ் கொடுக்குறேன். ஸோ பாருங்க, லைன் தெரியுதுங்களா? இந்த காலம் இந்த ரோ வரைக்கும் தான் நமக்கு இந்த ஒரு ஷீட்ல வரும், மீதியெல்லாம் நெக்ஸ்ட் ஷீட்ல வரும். ஸோ நம்ம இப்போ பிரிண்ட் ப்ரிவியூல போய் பார்க்கலாம். பாருங்க, தெரியுதுங்களா? அடுத்தது நெக்ஸ்ட் பேஜ் கொடுத்தீங்கன்னா மீதி அடுத்தடுத்த பிரேக் எது வரைக்கும் இருக்கோ அது ஃபுல்லா வரும். ஓகேங்களா? தெரியுதுங்களா? ஸோ இதுதான் வந்து பேஜ் பிரேக். ஸோ வேண்டாம்னா இங்க ரிமூவ் பிரேக் இருக்கு பாத்தீங்களா, அதை எடுத்து விட்டுடலாம். இதுதான் பிரேக்ஸ். எங்க வேணுமோ அங்க வச்சு பிரேக் கொடுத்தா அது வரைக்கும் மட்டும்தான் நமக்கு ஃபர்ஸ்ட் ஷீட்ல வரும், மீதினா நெக்ஸ்ட் ஷீட்டுக்கு போயிடும். ஓகேங்களா? அடுத்தது பேக்ரவுண்ட். பேக்ரவுண்ட் என்னல, ஷீட்டுக்கு பேக்ரவுண்ட் செட்டிங் பண்றது. ஓகேங்களா? ஸோ இந்த பேக்ரவுண்ட் கிளிக் பண்ணா நமக்கு ஸோ இந்த மாதிரி பிக்சர் எங்க இருக்கோ அதை செலக்ட் பண்ணிக்கிட்டு இன்செர்ட் கொடுங்க. பாருங்க, அந்த பிக்சர் வந்து உங்களுக்கு பேக்ரவுண்ட் அந்த ஷீட்டோட பேக்ரவுண்ட் பிக்சரா
மாறிடுச்சு. தெரியுதுங்களா? ஸோ வேண்டாம்னா டெலிட் பேக்ரவுண்ட் கொடுத்தீங்கன்னா போயிடும். இதுதான் பேக்ரவுண்ட் செட் பண்ணிக்கிறது. வேணும்னா செட் பண்ணிக்கலாம், இல்லைன்னா டெலிட் கொடுத்துக்கலாம். அடுத்தது பிரிண்ட் டைட்டில். ஸோ பிரிண்ட் டைட்டில்னா ஒன்றும் இல்லை, இப்போ இந்த ஷீட்டு தான் இருக்கு, இதுல இன்னும் மார்க் எக்ஸ்ட்ரா போயிட்டே இருக்கு. ஸோ என்ன பண்றேன்னா நான் இது காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கிறேன். கண்ட்ரோல்-C கொடுத்து காப்பி பண்ணி அடுத்தடுத்து கண்ட்ரோல்-V கொடுத்து பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ பாருங்க எத்தனை ஷீட்டுக்கு போயிருக்குன்னா, இது ஒரு ஷீட்டு, இது ஒரு ஷீட்டு, இது ஒரு ஷீட்டு, மொத்தம் 3 ஷீட் வரைக்கும் நமக்கு ஸ்டூடெண்டோட லிஸ்ட் போயிட்டே இருக்கு. பட் என்ன ஆகுனா நம்ம பிரிண்ட் பண்ணும்போது பிரிண்ட் ப்ரிவியூல போய் பாருங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஷீட்டு தெரியுதுங்களா? நெக்ஸ்ட் ஷீட் போகும்போது இந்த ஹெட்டிங்கே நமக்கு தெரியல, அடுத்த ஷீட்டுக்கு போகும்போது தெரியல. ஓகேங்களா? ஸோ இப்போ இது என்ன ரோல் நம்பரா, இது மார்க்கா, இல்லை என்னதுன்னே நமக்கு தெரியல. ஃபர்ஸ்ட் ஷீட்ல மட்டும்தான் நமக்கு இந்த ஹெட்டிங் தெரியுது, மீது எதுலையுமே ஹெட்டிங் தெரியல. அப்போ நம்ம அதை எப்படி ஐடென்டிஃபை பண்றதுன்னா, ஸோ அப்போ என்ன ஆகும், அங்கேயும் நமக்கு டைட்டில் கொடுத்தா மட்டும்தான் நம்மளால ஐடென்டிஃபிகேஷன் பண்ண முடியும். ஸோ அதுக்கு என்ன பண்ணலாம், இந்த டைட்டிலையும் மறுபடியும் காப்பி பண்ணி அடுத்தடுத்த ஷீட்ல போட முடியாது. ஏன்னா இப்போ இங்க கம்மியா இருக்கனால ஓகேங்களா, இதே 1000-2000 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க, உங்களுக்கு லிஸ்ட் போயிட்டே இருக்கு அப்படின்னும் போது நம்மளால காப்பி பண்ணி அங்க பேஸ்ட் பண்ணிட்டு இருக்க முடியாது. ஸோ அதுக்காக யூஸ் ஆகிறதா இந்த பிரிண்ட் டைட்டில்ஸ். ஸோ இதை கொடுத்துட்டு, ஸோ இந்த பிரிண்ட் ஏரியான்னு இருக்குல்ல, அது வந்து இந்த ஷீட் டோட்டல் அந்த டேபிள் இருக்குல்ல, அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த இடத்த கிளிக் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி காமிக்கும். ஸோ நான் இப்போ இந்த டோட்டலே செலக்ட் பண்றேன், டோட்டல் டேபிள் செலக்ட் பண்றேன். இதுதான் எனக்கு இப்போ பிரிண்ட் ஏரியான்னு வச்சுக்கோங்களேன். அதுல எது உங்களுக்கு ரிப்பீட்டடா வரும், ரோ ரிப்பீட்டடா வேணுமா, காலம் ரிப்பீட்டடா வேணுமான்னு கேக்குது. எனக்கு இந்த ரோ தான் ரிப்பீட்டடா வேணும். ஸோ இங்க வச்சுட்டு இந்த ரோ அப்படி கிளிக் பண்ணீங்கன்னா ஃபுல்லா செலக்ட் ஆயிடும். ஸோ இந்த ரோ தான் எனக்கு ரிப்பீட்டடா வேணும். கொடுத்துட்டு இங்க பாருங்க டவுன் த ஓவர்னு இருக்கு. அப்படின்னா என்னன்னா இப்படி கீழே வந்துட்டு ஃபுல்லா உங்களுக்கு டைட்டில் பிரிண்ட் ஆயிட்டு பக்கத்துல இருக்கிறதுக்கு போகும். அப்படி இல்ல ஓவர் த டவுன்னா இந்த பக்கம் போயிட்டு இந்த பக்கம், அதாவது ரோ வைஸ்ல போயிட்டு அப்புறம் கீழே வரும். ஓகேங்களா? ஸோ இதுதான் இதனோட இது எப்படி இருக்கும்னு இப்போ பிரிண்ட் ப்ரிவியூ இங்கே நம்ம பார்த்துக்கலாம். ஸோ நான் டவுன் த ஓவர்னு கொடுத்துட்றேன். கொடுத்துட்டு பிரிண்ட் ப்ரிவியூ இங்கே பார்க்கலாம். ஸோ இது ஃபர்ஸ்ட் ஷீட்டு. அடுத்த ஷீட்ல பாருங்க டைட்டில் நமக்கு வந்துருச்சா? அடுத்த ஷீட் பாருங்க டைட்டில் தெரியுதுங்களா? ஸோ இப்போ அடுத்தடுத்த ஷீட்டுக்கு ஆட்டோமேட்டிக்கா நமக்கு டைட்டில் பிரிண்ட் ஆகி வந்துடும். ஓகேங்களா? ஸோ இதுதான் பிரிண்ட் டைட்டில். கொடுத்துட்டு நம்ம ஓகே கொடுத்தோம்னா பிரிண்ட் வேணா பிரிண்ட் எடுத்துக்கலாம், இல்லை பிரிண்ட் ப்ரிவியூல பார்த்துட்டு அப்படி இங்கே வந்து கூட பிரிண்ட் எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ நம்ம இது பிரிண்ட் பண்றதுக்கு முன்னாடி தான் இதை கொடுக்க முடியும். ஸோ இதுதான் பிரிண்ட் டைட்டில். ரிப்பீட்டடா அடுத்தடுத்த பேஜுக்கும் டைட்டிலை வந்து பிரிண்ட் பண்றது தான் பிரிண்ட் டைட்டில். ஓகேங்களா? அடுத்தது ஸ்கேல் டு ஃபிட். ஸோ ஸ்கேல் டு ஃபிட்னா என்னன்னா, ஒரு ஷீட்ல நம்மளோட டேபிள் வந்து ஃபிட்டா வந்து அதுக்குள்ளேயே அடங்குற மாதிரி இருக்கிறதா ஸ்கேல் டு ஃபிட். ஓகேங்களா? ஸோ இதுல பாருங்க ஸ்கேல் டு ஃபிட் எவ்வளவு இருக்கு, 100% இருக்கு. இப்போ பிரிண்ட் ப்ரிவியூல போய் பாருங்க நம்ம ஷீட் எப்படி இருக்குன்னு. ஸோ ஒரு ஷீட்டுக்குள்ள அது ஃபுல்லா அடங்குற மாதிரி 100% ஃபிட்டா இருக்கா? ஸோ இதுதான் 100%. இதே நான் கம்மி பண்ணேன்னா, ஸோ நான் வந்து ஒரு 40 கொடுக்குறேன். ஸோ 40 கொடுத்துட்டு இப்போ பிரிண்ட் ப்ரிவியூ போய் பார்க்குறேன். இப்போ பாருங்க நம்ம ஷீட்டுக்குள்ள ஒரு 40% இடத்துல மட்டும்தான் அது இருக்குது, ஃபுல்லா 100% இடத்த அது நிரப்பல. ஓகேங்களா? இப்ப தெரியுதுங்களா? ஸ்கேல் டு ஃபிட்னா என்னன்னா, ஒரு ஷீட்ல நம்மளோட டேபிள் ஃபிட்டா இருக்கிறதுக்கு, ஃபிட்டா அதுக்குள்ளேயே வந்து நல்ல வியூவா இருக்கிறதுக்கு பேரு தான் வந்து ஸ்கேல் டு ஃபிட். அடுத்தது இதனோட வித் அண்ட் ஹைட். ஸோ இதனோட வித் அண்ட் ஹைட் எப்படின்னா, ஆட்டோமேட்டிக்னா நார்மலா நமக்கு வித் அண்ட் ஹைட் இருக்கிற மாதிரி. ஸோ இதுல நான் பேஜஸ் மாத்தி கொடுக்குற பாருங்க. இப்போ 6 பேஜஸ் அப்படின்னு இருக்கு, வித்தும் சரி ஹைட்டும் சரி, ஹைட்டும் சேம் 6 பேஜஸ் மாத்திடுவேன். ஸோ இங்க பாருங்க அதே மாதிரி ஸ்கேல் டு ஃபிட் வந்து ஹைட் ஆயிடுச்சு. ஸோ இதே நம்ம ஆட்டோமேட்டிக்ல கொடுக்கும்போது ஸோ நம்ம இதை ஆட்டோமேட்டிக்ல கொடுக்கும்போது அன்ஹைட்ல மாறிடுச்சு.
ஸோ இதுதான் ஸ்கேல் டு ஃபிட். ஒரு ஷீட்டுக்குள்ள நம்ம கொடுக்குற டேபிள் எப்படி ஃபிட் ஆயிருக்குன்றது தான். ஓகேங்களா? ஸோ இதுதான் வித் அண்ட் ஹைட். வித் அண்ட் ஹைட்னா என்னன்னா, இது நார்மலாக டிஃபால்ட்டாக வந்து ஆட்டோமேட்டிக்கில் இருக்கும். ஸோ நமக்கு வேணும்னா இதனோட வித் அண்ட் ஹைட்டை வந்து நம்ம ஒரு பேஜ் சைஸு, 2 பேஜ் சைஸு, இந்த மாதிரி எத்தனை வேணுமோ கொடுத்துக்கலாம். மோர் பேஜஸில் போனீங்கன்னா இங்கே வந்து மாற்றிக்கலாம். நம்ம பேஜ் செட்டப்ஸ் அந்த பிரிண்ட் ப்ரிவியூ இருக்கும்போது பார்த்தோம் இல்லையா, இங்கே வேணாலே ஷீட்டை மாற்றிக்கலாம். சைஸு ஸ்கேல் டு ஃபிட் சைஸை வந்து ஸ்கேலோட சைஸை மாற்றிக்கலாம். அப்புறம் பேஜ் வித் அண்ட் ஹைட் எவ்வளோ வேணுமோ மாற்றிக்கலாம். பேப்பர் சைஸ் எல்லாமே மாற்றிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இதுதான் ஸ்கேல் டு ஃபிட். அடுத்தது ஷீட் ஆப்ஷன். இதுல 2 இருக்கு, கிரிட் லைன், ஹெட்டிங். ஓகேங்களா? ஸோ இது ரெண்டும் நம்ம இப்போ பார்க்கலாம். ஸோ ஷீட் ஆப்ஷன்ல கிரிட் லைன், ஹெட்டிங்னு 2 டைப் இருக்கு. ஸோ வியூனா ஒன்றும் இல்லை. இப்போ கிரிட் லைன் வியூனா இதுதான் கிரிட் லைன். நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருக்கேன், எக்ஸல் இந்த கோடா வருது இல்லையா. ஸோ இதுதான் கிரிட் லைன். இது வியூவில் இருக்கனால நமக்கு வியூவா தெரியுது. இது செக்ஸ் பாக்ஸ் எடுத்து விட்டுருங்க. பாருங்க, நமக்கு இந்த கிரிட் லைன் தெரியல. ஸோ இதுதான் கிரிட் லைன். ஹெட்டிங்னா இந்த ஏபிசிடி ரோக்கு வந்து 1 2 3 காலம் கேபிசிடின்னு இருக்குல்ல, இதுதான் ஹெட்டிங்கு. இது நீங்க எடுத்து விட்டீங்கன்னா அந்த ஹெட்டிங் போயிடும். பாருங்க, தெரியுதுங்களா? எங்கேயுமே ரோ காலம் ஹெட்டிங்ல மறுபடியும் வியூ கொடுத்தீங்கன்னா நமக்கு வியூ வந்துடும். ஓகேங்களா? ஸோ இதுதான் கிரிட் லைன், ஹெட்டிங். ஸோ பிரிண்ட்னா என்னன்னா, இந்த பிரிண்ட் இப்போ ஆப்ஷன் இல்லாம இருக்கு. ஸோ இப்போ என்ன ஆகும்னா, நமக்கு வந்து ஷீட் பிரிண்ட் பண்ணும் போது வந்து இந்த பாக்ஸஸ் எல்லாம் தெரியாது. அதே நீங்க வந்து இங்க பிரிண்ட் ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா இந்த செக் பாக்ஸ் உங்களுக்கு வந்து சேர்ந்து பிரிண்ட் ஆகும். ஸோ பிரிண்ட் பண்ணும்போது இந்த செக் பாக்ஸும் சேர்ந்து பிரிண்ட் ஆகும். அதே மாதிரி ஹெட்டிங்கும் சேர்ந்து பிரிண்ட் ஆகும். இந்த பிரிண்ட் ஆப்ஷன் ஹெட்டிங்ல கொடுத்தீங்கன்னா ஹெட்டிங்கும் சேர்ந்து பிரிண்ட் ஆகும். ஓகேங்களா? ஸோ நமக்கு இது தேவையில்லாதனால தான் எப்பவுமே இதை வந்து நம்ம எடுத்து விட்டுருவோம். இதே நமக்கு வந்து இந்த இப்போ பார்க்கும்போது விசிபிள் ஆகிறதுக்கு தேவையானது தான் இந்த வியூ கிரிட் லைனும் சரி, ஹெட்டிங்கும் சரி, நம்ம இப்போ ஒர்க் பண்ணும் போது நமக்கு விசிபிளா இருக்கணும். அதே நமக்கு பிரிண்ட் எடுக்கும் போது நமக்கு தேவைப்படாது. ஓகேங்களா? ஸோ இதுதான் ஷீட் ஆப்ஷன். அடுத்தது அரேஞ்ச். இந்த அரேஞ்சில் பிரிங் ஃபார்வர்ட், சென்ட் பேக்வர்ட், செலக்ஷன் பேன், அலைன், குரூப், ரொட்டேட். ஸோ இதுதான் இருக்கு. ஸோ இது எல்லாமே நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தோம் இல்லையா. பிரிங் டு ஃப்ரண்ட்னா என்ன ஆகும்? இப்போ 2 ஷேப் இருக்குன்னா, இப்போ ஒரு ஷேப்பை நான் கிளிக் பண்ணிக்கிறேன், ரெக்டாங்கிள் கிளிக் பண்ணிட்டு இது பிரிங் டு ஃப்ரண்ட்னா முன்னாடி வந்துடும். தெரியுதுங்களா? அதே சென்ட் டு பேக்னா பின்னாடி போயிடும். ஸோ இந்த மாதிரி இருக்குதா. செலக்ஷன் பேன்னா நம்ம ஆப்ஜெக்டை 1 by 1 செலக்ட் பண்ணி பார்க்கறது தான். ஓகேங்களா? அடுத்த அலைன்னா அலைன்மெண்ட் பண்றது. ஒரு ஷேப் வந்து லெஃப்ட்ல இருக்கணுமா, கார்னர்லயா, சென்டர்லயா, எங்க இருக்கணும் இது பண்றது. குரூப்னா 2 ஆப்ஜெக்டும் சேர்த்து குரூப் கொடுத்தங்கன்னா ஒரே ஆப்ஜெக்டா மாறிடும். அன்குரூப் கொடுத்தங்கன்னா நமக்கு தனித்தனி ஆப்ஜெக்டா பழைய மாதிரி மாறிடும். ரொட்டேட்னா நம்ம இதை வந்து ரொட்டேட் பண்ணி பார்க்கறது. ஓகேங்களா? ஸோ இது வந்து ரொட்டேட் பண்ணி பார்க்கறது. ஸோ இது ஆல்ரெடி நம்ம வந்து இன்செட்டாக பார்க்கும் போதே நிறைய டைம் பார்த்தாச்சு. ஸோ அதை தான் மறுபடியும் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் பேஜ் லேஅவுட் டேப். ஸோ இதில் என்ன பார்த்தோம்? ஃபர்ஸ்ட்டு தீம்ஸில் நமக்கு தேவையான தீம் செட்டிங்ஸை பண்ணிக்கலாம். அதுக்கேற்ற மாதிரி நம்ம பேஜ் மாறிடும். அதில் கலர், ஃபாண்ட்டு தனித்தனியாக வேணால் கொடுத்துக்கலாம். எஃபெக்ட்ஸ்ன்றது இந்த ஷேப்புக்கு உண்டான எஃபெக்ட்ஸ் கொடுத்துக்கலாம். அடுத்தது பேஜ் செட்டப்பில் மார்ஜின். இதில் நேரோ, வைடு, நார்மல் இந்த மாதிரி இருக்கும். கஸ்டம் செட்டிங்ஸ்னா நம்மளே கூட கஸ்டம் மார்ஜின்ல போயிட்டு டாப், லெஃப்ட், ரைட் எவ்வளோ வேணுமோ நம்மளே கூட இங்கே சைஸஸ் மாற்றி வச்சுக்கலாம். ஓகேங்களா? அப்போ தெரியுதுங்களா மார்ஜினு. ஸோ இந்த மாதிரி மாற்றி வச்சுக்கலாம். ஓகேங்களா? அடுத்து ஓரியன்டேஷன்னா அதில் போர்ட்ரேட், லேண்ட்ஸ்கேப்னு 2 இருக்கு. இது போர்ட்ரேட்னா ஒரு ஷீட்டை நேராக வச்சு பார்க்கறது, லேண்ட்ஸ்கேப்னா திருப்பி வச்சு பார்க்கறது, 2 விதம் இருக்குன்னு சொன்னேன். அதே சைஸ்னா நம்ம ஷீட்டோட சைஸு இது நார்மல் டிஃபால்ட்டாக லெட்டர் சைஸில் இருக்கும். நம்ம வேணும்னா A4 A3 பிரிண்ட் எடுக்கிறதுக்கு நம்ம எந்த ஷீட் யூஸ் பண்ணுறோமோ அந்த ஷீட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம மாற்றி வச்சுக்கலாம். அடுத்து பிரிண்ட் ஏரியானா எனக்கு இந்த பர்டிகுலர் ஏரியா மட்டும் பிரிண்ட் ஆகணும், வேற எதுவும் தேவையில்லைன்னா நம்ம ஜஸ்ட் அதை மட்டும் செலக்ட் பண்ணிட்டு பிரிண்ட் கொடுத்தா அது மட்டும் பிரிண்ட் ஆகும். அடுத்து பிரேக்ஸ்ல எங்க வச்சு நம்ம கிளிக் பண்ணி பிரேக் கொடுக்குறோமோ அந்த இடம் மட்டும் ஒரு ஷீட்டுக்கு பிரேக் ஆகும், மற்றதெல்லாம் நெக்ஸ்ட் ஷீட்டுக்கு போயிடும்.
அடுத்து பேக்ரவுண்ட்னா நம்ம பேக்ரவுண்ட் செட்டிங் இமேஜஸ் பண்ணிக்கலாம் ஒரு ஷீட்டில். பிரிண்ட் டைட்டில்ஸ்னால் நமக்கு இப்போ நம்மளோட டேபிள் வந்து 2-3 ஷீட்டுக்கு போயிட்டே இருக்குன்னா அதில் ஹெட்டிங் பிரிண்ட் ஆகாது. ஸோ அப்படி நம்ம பிரிண்ட் பண்ணும்போது அந்த பேப்பரில் அடுத்த ஷீட்லையும் ஹெட்டிங் வேணும்னா அதில் பிரிண்ட் டைட்டில் கொடுத்து நம்ம பிரிண்ட் பண்ணிக்கலாம். அதுக்கு என்ன பண்ணோம், ஃபஸ்ட்டு பிரிண்ட் ஏரியானும் போது டோட்டல் டேபிளும் செலக்ட் பண்ணோம். ரோ வேணுமா காலம் வேணுமான்னு கேட்கும்போது நமக்கு ரோ தான் ரிப்பீட்டட் ஆகும். ஸோ அப்போ இங்கே கிளிக் பண்ணிவிட்டு ரோவை செலக்ட் பண்ணிவிட்டு நம்ம பிரிண்ட் ப்ரிவ்யூ பார்த்தோம்னா நமக்கு நம்மளோட டைட்டில் பிரிண்ட் ஆகிருக்கும். அடுத்தது ஸ்கேல் டு ஃபிட்னா ஒரு ஷீட்டில் நம்மளோட டேபிள் நல்லா ஃபிட்டாக அதுக்குள்ளே அடங்குற மாதிரி வித் ஹைட் எல்லாமே சேமாக இருக்கிற மாதிரி இருக்கிறதா ஸ்கேலு. வேணும்னா நம்ம மாற்றி வச்சுக்கலாம். அடுத்த ஷீட் ஆப்ஷனில் கிரிட் லைன் ஹெட்டிங்னு 2 ஆப்ஷன் இருக்குது. கிரிட் லைன்னா இந்த லைன் பை லைனாக இருக்கிறது வேணும்னா வியூ பண்ணிக்கலாம், வேணான்னா நம்ம ஹைட் பண்ணி வச்சுக்கலாம். அதே மாதிரி பிரிண்ட் எடுக்கும்போது வேணும்னா நம்ம வியூ பண்ணி பிரிண்ட் எடுத்துக்கலாம், இல்லை ஹைட் பண்ணி வச்சுக்கலாம். ஹெட்டிங்னா இந்த ரோக்கு காலமுக்கு இருக்கிற ஹெட்டிங், இதை வேணும்னா விசிபிள் பண்ணி வச்சுக்கலாம், இல்லை ஹைட் பண்ணி வச்சுக்கலாம். அடுத்தது அரேஞ்சில் ஒரு ஷேப்பை எப்படி முன்னாடி பின்னாடி கொண்டு போகிறது, அதை அலைன்மெண்ட் பண்ணுறது, குரூப் பண்ணுறது எல்லாமே பார்த்தோம். ஸோ இதுதான் வந்து பேஜ் லேஅவுட்டில். இது எதுக்காக யூஸ் ஆகுது, இப்போ நம்ம ஒரு பேஜை டிசைன் பண்ணி பிரிண்ட் எடுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம பேஜ் இப்படி தான் இருக்கணும்னு, ஒரு ஷீட் சைஸ் இப்படி தான் இருக்கணும் எல்லாம் சேஞ்ச் பண்ணி வைக்கிறதுக்கு மட்டும்தான் இந்த பேஜ் லேஅவுட் யூஸ் ஆகுது. இது ஒரு அலைன்மெண்ட் மெத்தட் மாதிரி தான். ஓகேங்களா? Okay students, all the best.